நடந்த கொடூரமான சம்பவம் கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோவை போட முடியல. எந்த வீடியோ போட்டாலும் அதற்கான ஆதாரம் இருந்தா நம்ம போட்டுட்டுதான் அது மேல கருத்தை வைப்போம். என்னாலவே இந்த வீடியோ போட முடியல. ஏன்னா அவ்வளவு கொடூரமா இருக்கு, மிருகத்தனமா இருக்கு. சிங்கம் ஒரு மானை எப்படி வேட்டையாடுமோ அந்த மாதிரி கத்தி எடுத்து அங்கங்க வெற்றியான். இந்த சம்பவத்துக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? திராவிட மாடல் அரசாங்கமா இருக்கலாம், கஞ்சா புழக்கமா கண்டிப்பா இருக்கலாம், சமூக கட்டமைப்பா அதுவா கூட இருக்கலாம், இல்ல வடக்கேன் தெக்கேன் அப்படின்ற இனவாதமா அதுவா கூட இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையா இந்த சமுதாயத்துல அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருந்துச்சு. கஞ்சா புழக்கம் இருந்துச்சு, கொலையாளி இருந்தா, சமூக கட்டமைப்பு சீரழிஞ்சு இருந்துச்சு, இனவாதம் எல்லாமே இருந்துச்சு. இருந்தும் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் எங்கேயுமே நடக்கல. ஆனா இப்ப இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னா, முன்னாடிலாம் கஞ்சா குடிச்சவன இந்த சமுதாயம் வெறுத்துச்சு, கொலையாளிய ஒதுக்கி வச்சுச்சு. ஆனா இப்ப இந்த சமுதாயத்துக்கு ஒரு உளவியல் உருவாகி இருக்கு. கஞ்சா குடிக்கிறவன் கொலை பண்றவன் ஹீரோ அப்படின்னு. அந்த உளவியலை உருவாக்குனது யாருன்னு தெரியுமா? ஒரே ஒரு பையன், அவன் பேரு வெற்றிமாறன். அவன் என்னைக்கு இந்த சினிமாக்குள்ள நுழைஞ்சு படம் எடுக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கு உருவாச்சு இந்த கட்டமைப்பு. இந்த சம்பவம் நடத்தினால அந்த சிறுவர்கள் அவங்கள இன்ஸ்டா ஐடிக்குள்ள போய் பார்த்தோம்னா முக்காவாசி இன்ஸ்டா ஐடி வட சென்னை மியூசிக்க போட்டு கத்தி எடுத்து சுத்துறான். அது அப்படியே ஒரு ஹீரோயிசமா நினைக்கிறான். முதல்ல ரவுடிஸ வேற ஹீரோயிஸ வேற அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பார்த்தாங்க. இந்த வெற்றிமாறன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரவுடிசம் ஹீரோயிசம் அப்படின்ற உளவியலை உருவாக்கி விட்டான். அப்படி கத்தி எடுக்கிறது, கஞ்சா குடிக்கிறது, அது அப்படி ஹீரோவாதி பாக்குறது. அந்த படம் மைத்த புடுங்கின படம் கூட ஹிட் ஆகுது தமிழகத்துல. அதே மிகப்பெரிய கொடுமையை. இப்ப கூட பாத்தீங்கன்னா மயிலை சிவகுமார் மிகப்பெரிய தியாகிங்க. அவரு சென்னையில பல கொலைகள், பல கொள்ளைகள், கற்பழிப்புகள், ஒரு பெண்ணை தீய வச்சு எரிக்கிறது, இந்த மாதிரி பல தியாகங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட படத்தை சிம்புவை வச்சு கதையாக்கி அதை வெளியிட போறான். அந்த படத்துல வெளியிட்டா இந்த மாதிரி இன்னும் எத்தனை கோடி சம்பவம் நடக்கும் தமிழகத்துல அப்படின்றதே புரியல. அந்த படத்துல கூட நான் 2 கொலை பண்ணிட்டு வந்துட்டேமா, அதே ஓப்பனிங் ஒரு டைட்டில் கார்டு மாதிரி, ஒரு ட்ரெய்லர் மாதிரி போட்டிருக்கான். இது என்னைக்கு இந்த சினிமாக்குள்ள நுழைஞ்சானோ சமுதாயம் கெட்டு போச்சு, கெட்டு நாசமா போச்சு.